ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாமா மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸாக இருந்தாலுமே ஃப்ரண்ட் பார்ட் வந்து பேக்கை நம்ம கட் பண்ணியிருக்கோங்கிறதுல அதை வச்சு தான் நான் எடுப்பேன். அதாவது நம்மளுக்கு அதோட லென்த்து மேட்ச் பண்ணி ஷோல்ட்ரு ஆம்போல் எல்லாமே நான் மார்க் பண்ணிக்குவேன். ஓவராலாக சைடு கீழே வந்து என்ன பாயிண்ட் இருக்கோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் லைன் அங்கே வரையாமல் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு அந்த ரெஃபரன்ஸ் லைனை மட்டும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நெக் எவ்வளோ வருதுங்கிறத செக் பண்ணிக்குவேன். இப்போது அந்த ஷோல்டர்கிட்ட ஸ்லோப் எடுத்தோம்ல அதை வந்து இந்த கிளாத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி விட்ருவேன். நம்ம வைக்கும் போதே லே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் எக்ஸஸாக தெரியும், அதை மட்டும் சரி பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஆம்போல் வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தது போக 6 வந்தது, அதை வந்து அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நெக்குக்கு 1/2 இன்ச் ஜாயின் பண்ணுறது போக கீழே எவ்வளோ வருதுங்கிறத வச்சு அதோட ஷேப்பில் வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக அக்யூரேட்டாக மார்க் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, மேலே ஸ்லீவ்லேருந்து 1/2 இன்ச் விட்டுருக்கனால நம்மளுக்கு ஜாயின் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டீப்பாக இறங்கிடும். அதனால் இது லைட்டாக கர்வ் கொடுத்து ஓவர் ட்ரா பண்ணாமல் லைட்டாக கர்வ் கொடுத்து அதை எடுத்துக்கணும். இல்லைன்னா 1/2 இன்ச் வெளியே எடுத்து கூட கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த கொக்கி பட்டி வைக்கிற இடத்துல எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்தா ஆக்சுவல் 4.5 இருந்தது. எனக்கு மேலே நெக்கு ஜாயின் பண்ணுற 1/2 இன்ச்சு, கீழே பட்டி வெய்ஸ்ட் பேண்ட் அந்த இதை ஜாயின் பண்ணுறக்கு 1/2 இன்ச் போக டாட்டுக்கு 1/2 இன்ச் போகும். இது பண்ணி 5.25 விட்டுருந்தேன். அதேக்கப்புறம் அந்த பக்கம் சைடு பார்த்தா 6 இருந்தது, 5 இருந்தது, ஆட் பண்ணி 6 அங்கே வச்சுட்டேன். அதே மாதிரி ஃபுல் லென்த் செக் பண்ணணும். இப்போ அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் ஒரு இது வச்சுட்டு அதுலேருந்து ஃபுல்லாக எடுத்திங்க அப்படின்னா இவங்களுக்கு 14 வந்தது. நான் வந்து மேலே ஷோல்டர் ஜாயினும் கீழே வந்து பட்டி வெய்ஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 மார்க் பண்ணி அதுலேருந்து தான் நான் எடுப்பேன். இப்போ டாட்டோட லென்த்தை செக் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது எங்கேருந்து இறங்குது, பட்டி எந்த இடத்துல ஜாயின் பண்ணுறாங்க அந்த இன்ச்சஸும் போட்டு சென்டரில் இல்லைன்னா பஸ்ட்டோட 8 டிவைட் பண்ணி அதை சென்டர் மார்க் பண்ணி கூட பண்ணலாம். இவங்களோட ஃபஸ்ட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட டாட்லேருந்து எவ்வளோ லென்த் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி அதையும் இது பண்ணி சென்டரை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த வெய்ஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணுற இடம் எவ்வளோ ஸ்லோப் இருக்கணும், ப்ளஸ் வந்து டாட்டோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்லோப்பும் 2 பக்கமும் ஈவனாக ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதாவது இந்த மாதிரி போட் ஷேப்பில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அது கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் நம்ம எவ்வளோங்கிறத பிரிக்க முடியும். இவங்களது டாட்டோட வேல்யூ வந்து 1.5 இருந்துச்சு. நான் அந்த டாட்டோட வேல்யூ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வேல்யூ வந்து அக்யூரேட்டாக அவங்களுக்கு 3 வந்துச்சு. நான் அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் வந்து டாட்டு வெய்ஸ்ட் பேண்ட் டாட் வந்து லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 2.25 ஆக்சுவலாக அதில் இருந்தது. 2.25 நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம். ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணுறது போக 1/2 இன்ச் போக 2.25 நம்மளுக்கு ரெடி அளவு வரணும், அதுக்காக இது. இதில் சென்டரில் ரெஃபரன்ஸுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அப்பெக்ஸ் டு நம்ம டாட்டோட இது பார்த்திங்கன்னா 1.25 டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க கொஞ்சம் பெரியவங்கனால 1.25 வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. அதையும் 3 பக்கமும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு தென் வந்து ஷோல்டரோட ஆமோலில் நம்ம க்ரீஸ் லைன் எடுப்போம்ல ஃப்ரண்ட்டுக்கு, அதுவும் 1/4 இன்ச் வெளியே எடுத்து க்ரீஸ் லைன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓவராலாக லோயர் செஸ்ட்டோட வேல்யூவும் வெய்ஸ்டோட வேல்யூவும் செக் பண்ணி மார்க் பண்ணிக்குவேன். லோயர் செஸ்ட் இவங்களுக்கு 8.5 இருந்துச்சு, அதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடு செக் பண்ணி 1.5 இன்ச் எடுத்துக்கிறதுக்காக தான். அதாவது சீம் வந்து நம்ம எடுக்கணும்ல, அதுக்காக நம்ம வந்து ஆக்சுவலாக கண்டுபிடிச்சாதான் சீம் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட முடியும். அதை வந்து ஆமோல்கிட்டையும் செக் பண்ணி எடுத்தாச்சு, லோயர் செஸ்ட்லேயும் செக் பண்ணி எடுத்து அந்த 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக விட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டா முடிஞ்சது. இதில் வந்து நீங்கள் வெய்ஸ்ட் பேண்ட் அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை டேரெக்டாக ப்ளவுஸில் இருக்க வெய்ஸ்ட் பேண்ட் அளவே நீங்கள் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து நெக்கு வந்து பயாஸ் பீஸ் கொடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணுறனால கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் லைனிங் இதாக இருந்தது, மெயின் கிளாத்தாக இருந்துச்சுன்னா, லைனிங் கொடுத்து தைக்கிறதா இருந்தால் மெயின் கிளாத்தில் இருந்ததா மெயின் கிளாத்தை கட் பண்ண மாட்டேன், லைனிங்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவேன். அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ண லெவலேருந்து. இதில் என்ன ஒரு பாயிண்ட்டுனா
நீங்கள் எப்பயுமே வந்து பேக்கை ரெஃபரன்ஸாக வச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேக்லேருந்து ஒரு துளி வெளியே வந்து தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணியிருப்போம். அதனால் கட் பண்ணும் போது மார்க்கிங்க்கு உள்ளே கட் பண்ணுங்கள். பேக்கில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுறனால அந்த மார்க்கிங்லேருந்தே கட் பண்ணணும். இதில் கொஞ்சம் உள்ளே வந்து கட் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டரில் வச்சு இந்த டாட்டோட வேல்யூவை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பண்ணணும். அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் க்ரீஸ் லைன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். அது எடுத்திங்கன்னா தான், இல்லைன்னா ஜாயின் பண்ணும்போது அந்த இடம் எக்ஸஸ் வரும்போது நம்மளுக்கு 2 பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கும். அதனால் அதையும் செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு இந்த இடத்துல ஒரு நாச்சும், ஆம்போல் கிட்ட நம்ம அக்யூரேட் பாயிண்ட் என்னவோ அந்த இடத்துல ஒரு நாச்சும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது பண்ணும்போது நம்மளுக்கு க்ரீஸ் லைன் எங்கேயும் எக்ஸஸாக இல்லாமல் நம்மளுக்கு தைக்கும் போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சு செக் பண்ணிவிட்டு வேஸ்ட் பேண்ட் கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதில் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.